डीएमके की इस नारी विरोधी सोच को जवाब जरूर मिलेगा। இந்த தமிழ்நாட்டிலே பெண்களாகட்டும் ஏன் சின்ன குழந்தைகளாகட்டும் குற்றவாளிகளால் பாதுகாப்பில்லாமல் இருக்கின்றார்கள். வன்முறை மற்றும் குற்றங்களுக்கு ஆதரவாக இருப்பதன் மூலம் பெண்களுக்கு தீங்கிழைக்கின்றது திமுக. இது மட்டுமா, நாடாளுமன்றத்திலும் கூட இவர்கள் பெண்களுக்கு ஆதரவாக இருப்பதில்லை. ஆனால் இப்போது பெண்களுக்கு எதிரான எண்ணப்பாட்டிற்கு சரியான பதில் திமுகவிற்கு கண்டிப்பாக கிடைக்கும். I request SPG people please collect this photograph. These kids are. அங்கே வெளிப்படுத்தப்படும் புகைப்படங்களை எஸ்பிஜி நண்பர்கள் அதை கொண்டு வந்து தருமாறு கேட்டுக் கொள்ளுகின்றேன். मैं तमिलनाडु की हर बहन से कहूंगा कि वो डीएमके और डीएमके के लोगों को जहां देखें वहीं उनसे सवाल करें. Ask them why they oppose a bill meant to ensure women's representation. Ask DMK why they denied Tamil women this golden opportunity. And on April 23rd, give them a clear and powerful message. நான் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு சகோதரியிடமும் கூறிக்கொள்ளுகின்றேன், திமுக காரர்களை நீங்கள் எங்கே பார்த்தாலும் அங்கே அவர்களிடம் கேள்வி எழுப்புங்கள். பெண்களின் பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்யும் மசோதாவினை ஏன் அவர்கள் எதிர்த்தார்கள் என்று கேளுங்கள். பெண்களுக்கான இந்த பொன்னான வாய்ப்பை ஏன் தமிழ் பெண்களுக்கு மறுத்தார்கள் என்று கேளுங்கள். மேலும் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி என்று தெளிவான பலமான செய்தியினை அவர்களுக்கு நீங்கள் அளியுங்கள். I see Tamil Nadu as an important engine of growth for India. In the last 11 years, the center has provided more than 14 lakh crore rupees to Tamil Nadu. This has come as tax devolution, as highways, airports, railways and welfare schemes. कांग्रेस और डीएमके जब दिल्ली में राज करते थे तब तमिलनाडु को जितने पैसे मिले थे ये धनराशि उससे कई गुना ज्यादा है. இந்தியாவின் வளர்ச்சிக்கான முக்கியமான என்ஜினாக தமிழ்நாட்டினை நான் பார்க்கின்றேன். கடந்த 11 ஆண்டுகளாக 14 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான நிதியை தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு அளித்திருக்கின்றது. இது நிதி பகிர்வாக நெடுஞ்சாலைகள், விமான நிலையங்கள், ரயில்வே துறை மற்றும் நலத்திட்டங்களாக அளிக்கப்பட்டிருக்கின்றன. காங்கிரசும் திமுகவும் ஆட்சி செய்த காலத்திலே தமிழ்நாட்டிற்கு அளிக்கப்பட்ட நிதியை விட இந்த தொகை பல மடங்கு அதிகம். Over the past 5 years, two things have increased to record levels in Tamil Nadu. The first is one family's wealth, and the second is Tamil Nadu's death. The DMK's top family is becoming richer and richer, while the debt on each person of Tamil Nadu is becoming more and more.